வாழ்கயம் தேசமே ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசமே குருநாக்கி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். திருப்பாடல்கள் 85:12 வசனம், சங்கீதம் 85:12. இன்றைக்கு குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த குடியரசு தினத்தை நாம் சுதந்திரமாய் நம்ம வாழ்வதற்காக இந்த அரசியல் அமைப்பு வடிவமைக்கப்பட்ட ஒரு நாள் தாங்க இது. இது எல்லோரும் இந்த சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிக்கணும். இதற்காக டாக்டர் BR அம்பேத்கர் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைத்து 8 மாத காலங்கள் அவங்க இதுக்காக முயற்சி எடுத்து கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க. அப்போ ஒரு சட்ட திட்டங்கள் வரும்பொழுதுதான் சரியாக மக்கள் பயணிக்க முடியும். அப்படின்றதால 8 மாசம் இவங்க இதற்காக முயற்சி எடுக்கின்றாங்க. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ள அவங்க பேசி அதை முடிவு பண்ணி, அதன் பிறகு இவங்க 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 1950ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்றது குடியரசு தினம் கொண்டாடலாம் அப்படின்ட்டு அதை தீர்மானிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த அரசியல் அமைப்பு சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இது பிரகடனம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, 1930ஆம் ஆண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க, லாகூர்ல, அதாவது பாகிஸ்தான் இன்றைக்கு அதை நம்ம அப்படி அழைக்கிறோம், லாகூர்ல என்ன செய்யறாங்க, முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம். ஆகவே அவங்க ஜனவரி மாதம் 26ஆம் தேதியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்னு 1930ல பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அந்த நாளை நம்ம நினைவு கூறுவதற்காக, தீர்மானித்த அந்த நாளை நினைத்து பார்ப்பதற்காக ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு இந்த இந்தியா சுதந்திரமாக குடியரசு உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிக்கிறாங்க. இந்த குடியரசு உரிமை பெற்றுக் கொள்வதற்காக உழைத்தவர்கள், தலைவர்கள் எல்லோரையும் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. நாம கூட சரியாக நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு திருமறை சில சட்ட திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ சில கட்டளைகள் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இதன்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நாம நல்ல மக்களாக வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு சர்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட வச்சிருக்கோம். அப்போ ஏன் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, டைசிஸ்ல கான்ஸ்டிடியூஷன், சர்ச்சஸ்ல வைக்கிறோம்னா, அப்போ இது ஒரு அழகாக இந்த அமைப்பாக போகும். அதுக்காக தான் இந்த சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. அப்போ பெரியவர்கள் கடவுளுடைய அடிச்சோடை பின்பற்றி கடவுள் மக்களுக்கு சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். அதே போல இந்திய நாடும் சுதந்திரம் பெற்ற பிறகு இவர்கள் அந்த சட்ட திட்டங்களை வடிவமைக்கிறார்கள். இன்றைக்கும் நாமும் இந்த சட்ட திட்டங்களை ஏற்று அதன்படி நம்ம நடக்கும் பொழுது சரியாக நம்ம பயணிக்கின்றோம் என்பதிலே நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக நம்ம இந்த காலங்களை நாம் கடப்போம். ஆகவே இந்த குடியரசு உரிமையை நாம் பெற்றுத்தந்த தலைவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த நாளுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்வோம். நாமும் இந்த நீர்நிலைகள், இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க, எல்லாம் பொதுப்படையாக இருக்க, எந்த விதமான ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை நாம உருவாக்க கடவுள் நமக்கு துணை செய்து காத்தருள்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, குடியரசு உரிமை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த தினத்திலே நாங்கள் இந்த குடியுரிமை நாங்கள் பெற்றுக்கொள்ள உழைத்தவர்கள் எல்லோரையும் நான் நினைத்து அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசமே குருநாக்கி பார்ப்போம்.